வெல்கம் ஸ்டூடெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம 17th சாப்டர் பார்க்க போகிறோம். மின் வணிக பாதுகாப்பு அமைப்புகள். மின் வணிகம் அப்படின்னா என்னென்னு ஏற்கனவே 16th சாப்டரில் பார்த்துருக்கோம். ஆன்லைனில் நம்ம வணிகம் பண்ணுறது தான் மின் வணிகம் அப்படிங்கிறது. இப்போ இணையதளத்தின் மூலிமா மின் வணிகமோட வளர்ச்சி அதிகமாகிக்கிட்டே வருது. இதில் எவ்வளோ மின் வணிகம் அதிகமானாலும் அதோட பாதுகாப்பு அமைப்புகள் மிகவும் முக்கியமாக கருதப்படுது. இதில் வெளிப்படைத்தன்மையோடு இருக்கிறதுனால மக்கள் அதிகமாக மின் வணிகத்தை பயன்படுத்த ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த வளர்ந்து வரும் மின் வணிக பாதுகாப்புக்கு முக்கிய காரணியாக உள்ளது பார்த்திங்கன்னா இதனுடைய பாதுகாப்பு அமைப்புகள். என்னதான் இதில் மின் வணிகத்தில் பாதுகாப்புகள் இருந்தாலும் இந்த பாதுகாப்பு அச்சுறுத்தல்கள் நிறையவே காணப்படுது. எந்த மாதிரியான அச்சுறுத்தல்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தற்செயலாகவோ அல்லது உள்நோக்கு கொண்டவையாகவோ இருக்கலாம். இந்த மாதிரியான பாதுகாப்பு அச்சுறுத்தல்கள் நமக்கு இருக்குது. வெளிநாட்டு அல்லது உள்நாட்டு நிறுவனத்துக்குள்ள அல்லது வெளியே குழு அல்லது தனி நபர் மூலியமா அல்லது வியாபார போட்டியாளர்கள் மூலியமா, அதிருப்தி அடைந்த தொழிலாளர்கள் மூலியமா, தீவிரவாதிகள் அல்லது ஹேக்கர்கள் மூலிமா, இந்த மாதிரி யார் மூலிமா வேணாலும் நமக்கு மின் வணிக பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் நடக்குது. இதில் பல வகையான அச்சுறுத்தல்கள் இருக்குது. அது ஒவ்வொரு அச்சுறுத்தல்களாக நம்ம பார்க்க போகிறோம். முதல் அச்சுறுத்தல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தகவல் கசிவு, இன்ஃபர்மேஷன் லீக்கேஜ். அதாவது மின் வணிகத்தில் ஆவண ரகசியங்கள் கசிஞ்சிரும். அதுதான் தகவல் கசிவு. இப்போ அதில் 2 வகைகள் இருக்குது. ஒன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா விற்பனையாளர் மற்றும் வாடிக்கையாளருக்கு இடையிலான பரிமாற்றத்தின் உள்ளடக்கம். அது 3ஆம் தரப்பினரால் திருடப்படுது. வாடிக்கையாளருக்கும் விற்பனையாளருக்கும் இடையில் இருக்கிற தகவல்கள் வேறு யாராவது 3வது மனுஷங்களால் திருடப்படுறது தான் முதல் வகையான தகவல் கசிவு. 2வது பார்த்தீங்கன்னா வணிகர் அல்லது வாடிக்கையாளர்கள் வழங்கப்பட்ட ஆவணங்கள் மற்றவரால் சட்டவிரோதமாக பயன்படுத்தப்படுவது. இதுதான் இந்த மாதிரியான தகவல் கசிவுகள் நடக்குது. 2வது பார்த்தீங்கன்னா தரவு சிதைப்பு, டாம்பரிங் அப்படின்னு சொல்கிறாங்க. தரவுகளின் நம்பகத்தன்மை மற்றும் நேர்மை தொடர்பான பிரச்சனை மின் முக்கிய சிக்கலாக இருக்குது. அதாவது நம்பகத்தன்மை இல்லாதது, நேர்மை தொடர்பான சந்தேகங்கள், இணையத்தினுடைய தரவுகளை பரிமாறும் போது அந்த தரவுகள் சிதைப்பு ஏற்பட நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அடுத்தது பார்த்தீங்கன்னா பண மோசடிகள். அதிகமாக நடக்கக்கூடியது இதுதான். பண மோசடிகள் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்லி ஃப்ராட், அதாவது நட்பான மோசடி, தெளிவான மோசடி அப்படின்னு 2 வகைகளாக பிரிக்கிறாங்க. இன்னொன்று பார்த்தீங்கன்னா முக்கோண மோசடி, ட்ரையாங்குலேஷன் ஃப்ராட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃப்ரெண்ட்லி மோசடி என்ன அப்படின்னா என்னென்னா வாடிக்கையாளர் பொய்யான தகவலை தந்து பணத்தை திரும்ப கொடுக்க சொல்லி கேட்குறது, அந்த மாதிரி. அடுத்தது க்ளீன் ஃப்ராடு, தெளிவான மோசடி, திருடப்பட்ட ஒரு கடன் அட்டையை பயன்படுத்தி பொருட்களை வாங்குறது. அதே மாதிரி ட்ரையாங்குலேஷன் ஃப்ராட் அப்படின்னா என்னென்னா போலி நிகழ்நிலை கடைகள் மலிவு விலை சலுகைகளை அறிவித்து கடன் அட்டைகளை தகவலை சேகரித்து அத்தகவலை விற்கிறது. அந்த மாதிரியான ஃப்ராடுகள் நடக்க வாய்ப்பு இருக்குது. அடுத்தது 4வது பார்த்திங்கன்னா தீங்கிழைக்கும் நிரல் அச்சுறுத்தல்கள். தீங்கான நிரல்களை உங்களோட மொபைல் கோவிலில் கணிப்பொறிக்கும் அனுப்பி உங்கள் தகவல்களை திருடி அதன் மூலிமா உங்களை அச்சுறுத்துறது. இந்த மாதிரி நடக்க வாய்ப்பு இருக்குது. அடுத்தது பார்த்திங்கன்னா பரவல் சேவை மறுக்கப்படல் தாக்குதல்கள். இது ஒரு மின் வணிக தளத்தின் சேவைக்கு மிக அதிக வேண்டுகோளை தொடர்ந்து அனுப்புவதன் மூலம் அதனை முடக்கும் செயலாகும்னு சொல்லியிருக்காங்க. அதாவது மின் வணிக தளத்தில் சேவையகம் இருக்கு இல்லையா, அதில் வேண்டுகோள் தொடர்ந்து கேட்டு அவங்ககிட்ட இருந்த தகவல்களை பெற்று அதை தவறான முறையில் பயன்படுத்துறது. அது நெட்வொர்க் ஃப்ளட்டிங் அப்படின்னு கூட இது அழைக்கப்படுது. அடுத்தது பார்த்திங்கன்னா சைபர் ஸ்குவாட்டிங் அப்படின்னா என்னென்னா அதை இணைய கலப்பெயரை சட்டவிரோதமாக நடைமுறைப்படுத்தி பயன்படுத்துறது. அதுதான் சைபர் ஸ்குவாட்டிங் அப்படிங்கிறது. அடுத்தது பார்த்திங்கன்னா டைப்போ பைரசி அப்படின்னா இது சைபர் ஸ்குவாட்டிங்கில் ஒரு வகை தான். சில போலி வலைதளங்கள் பயனர்களின் பொதுவான தட்டச்சு பிழைகள் இருக்கிற மாதிரியான வலைதளங்களை உருவாக்கி வணிகர்களை ஏமாத்துறது. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா www.google அப்படின்னு கொடுக்கறதுக்கு பதிலாக GOGGLEன்னு கொடுத்துறது. கவனக்குறைவாக மக்கள் அதை பயன்படுத்த ஆரம்பிச்சிருவாங்க. facebook.com அப்படின்னு கொடுக்கறதுக்கு பதிலாக BLOOKன்னு கொடுத்து மக்களை ஏமாத்துறது. இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்க வாய்ப்பு இருக்குது.
அடுத்தது பார்த்திங்கன்னா மின்வணிக பாதுகாப்பின் பரிமாணங்கள். என்னென்ன மாதிரியான பாதுகாப்புகள் வழங்கப்படுது அப்படின்னு பார்க்கலாம். அங்கீகாரம், அதாவது தரவு மூலத்தை அங்கீகரிக்கிறது, அடையாளத்தை சரிபார்த்து அதுக்கப்புறம் மின் வணிகம் செய்கிறது, அது ஒரு பாதுகாப்பு பரிமாணமாக எடுத்துக்கலாம். அதே மாதிரி அவைலபிலிட்டி, தரவு தாமதம் அல்லது நீக்குதலை தடுத்தல், தாமதமாக தரவு கிடைக்காம உடனே கிடைக்கிற மாதிரி அந்த மாதிரிலாம் பயன்படுத்தலாம். அடுத்தது கம்ப்ளீட்னஸ், அனைத்து வர்த்தக தகவல்களையும் ஒன்றிணைத்தல். ரகசியத்தன்மை, அங்கீகரிக்கப்பட்ட நபர்களிடமிருந்து தரவை பாதுகாக்கிறது, பயனர்களுக்கு மட்டுமே தரவு கிடைக்கிற மாதிரிக்கு உறுதிப்படுத்துறது. அப்புறம் திறனுடைமை, வன்பொருள் மென்பொருள் மற்ற தரவை முழுமையாக திறம்பட கையாளுகை. அடுத்தது நேர்மை பார்த்திங்கன்னா அங்கீகரிக்கப்படாத தரவு மாற்றத்தை தடுத்தல். அடுத்தது நான் ரெகுலேஷன், உடன்படிக்கை மீறாதிருத்தல். தனி உரிமை, அதாவது வாடிக்கையாளர்களின் தனிப்பட்ட தரவுகளை பிறர் பயன்படுத்தாமல் தடுத்தல். அடுத்தது ரிலையபிலிட்டி, தனிநபர்கள் அல்லது நிறுவனங்களின் நம்பகத்தன்மையை அடையாளம் காணல். அடுத்தது பார்த்திங்கன்னா ரிவ்யூ எபிலிட்டி, மீளாய்வு திறன், தணிக்கை நடவடிக்கைகள் மற்றும் வணிக செயல்பாடுகளை கண்காணிக்கும் திறன். இதெல்லாம் தான் மின் வணிக பாதுகாப்பின் பரிமாணங்கள். அடுத்து நம்ம பார்க்க போகிறது மின் வணிக பரிமாற்றத்தின் பாதுகாப்பு தொழில்நுட்பங்கள். என்னென்ன மாதிரியான பாதுகாப்பு தொழில்நுட்பங்கள் பயன்படுத்தப்படுது அப்படின்னு பார்த்தோம்னா 3 வகையான தொழில்நுட்பங்கள் பயன்படுத்தப்படுது. அது என்னென்ன அப்படின்னா குறியாக்க தொழில்நுட்பம், அங்கீகார தொழில்நுட்பம், பாதுகாப்பு அங்கீகார நெறிமுறைகள். முதல்ல குறியாக்க தொழில்நுட்பம் அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம். குறியாக்க தொழில்நுட்பம் அப்படின்னா செயல்திறன் மிக்க ஒரு தகவல் பாதுகாப்பு அமைப்பு. இதில் என்ன மாதிரியான செயல்பாடுகள் நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு பிளைன் டெக்ஸ்ட் கொடுக்குறப்ப அது அல்காரிதம் மூலிமா சைபர் டெக்ஸ்ட்டாக மாறுது. அதுக்கு பேர் தான் என்கிரிப்ஷன், அதாவது குறியாக்கம். திரும்பவும் அதை டீக்ரிப்ட் பண்ணலாம், டிகிரிப்ஷன். சைபர் டெக்ஸ்ட் திரும்பவும் பிளைன் டெக்ஸ்ட்டாக மாறுது. இதுக்கு பப்ளிக் கீ அப்படின்னு பயன்படுத்துகிறோம். அதை பயன்படுத்தி தான் இந்த வேலைப்பாடுகள் நடக்குது. இந்த குறியாக்க தொழில்நுட்பம் 2 வகைகளாக பிரிக்கப்பட்டிருக்கு. ஒன்று சமச்சீர் குறியீடு குறியாக்கம், இன்னொன்று சமச்சீரற்ற குறியீடு குறியாக்கம். இதில் DES இது ஒரு சமச்சீர் குறியாக்க குறிமுறை. DES அப்படின்னா டேட்டா என்கிரிப்ஷன் ஸ்டாண்டர்ட். இது 1976 அமெரிக்காவில் ஃபெடரல் இன்ஃபர்மேஷன் ப்ராசஸிங் ஸ்டாண்டர்ட் அப்படிங்கிற நிறுவனத்தால் அறிமுகப்படுத்தப்பட்டது. சமச்சீரற்ற குறியீடு குறியாக்கம் அப்படின்னா இது ஒரு பொது குறியீடு குறியாக்கம் அப்படின்னும் அழைக்கப்படுது. இதை பற்றி விரிவாக நம்ம பார்க்கலாம். ரெண்டுக்கும் என்னென்ன வேறுபாடுகள் இருக்குது, என்ன மாதிரி பயன்படுத்தப்படுது அப்படின்னு உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. சமச்சீர் குறியீடு குறியாக்கம், சமச்சீரற்ற குறியீடு குறியாக்கம். அதாவது மறை குறியாக்கம் மற்றும் குறியாக்க இரண்டிற்குமே ஒரே குறியீட்டை பயன்படுத்தும் சமச்சீரற்றது வெவ்வேறு குறியீடுகளை பயன்படுத்தும். சமச்சீர் குறியீடு மிக வேகமாக செயல்படும், ஆனால் சமச்சீரற்ற குறியீடு வேகம் குறைவு. சமச்சீர் குறியீடில் தெளிவுரை, மறை குறியீட்டு உரை ரெண்டுமே ஒரே அளவானதாக இருக்கும், ஆனால் சமச்சீரற்றதில் வெவ்வேறு அளவானதாக இருக்கும். சமச்சீர் குறியீடுக்கான நெறிமுறைகள் பயன்படுத்துறது எந்ததில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா DES, AES, RC4. சமச்சீரற்ற குறியீடு குறியாக்கம் பயன்படுத்தப்படுறது RSA, ECC, DSAல. சமச்சீர் குறியீட்டில் தரவுகளுக்கு இரகசியத்தன்மை கொடுக்குது. சமச்சீரற்றதில் இரகசியத்தன்மை, அங்கீகாரம், மறுதளிக்கப்படாதிருத்தல் போன்ற நன்மைகளை வழங்குது. சமச்சீர் குறியீட்டில் பயனருடைய எண்ணிக்கையை பொறுத்து பயன்படுத்தப்படும் குறியீடுகளின் எண்ணிக்கையும் அடுக்குகளில் அதிகரிக்குது. ஆனால் சமச்சீரற்ற குறியீட்டில் எண்ணிக்கை நேர்கோட்டில் அதிகரிக்குது. அடுத்தது பார்த்திங்கன்னா அங்கீகார தொழில்நுட்பம். அங்கீகார தொழில்நுட்பம் அப்படின்னா என்னென்னா நம்பகத்தன்மை, நேர்மை, மறுதளிக்கப்படாதிருத்தல் ஆகியவற்றை உறுதி செய்வதற்காக பயன்படுத்தப்படுறது தான் இந்த அங்கீகார தொழில்நுட்பம். இதோட அங்கீகார தொழில்நுட்பத்தோட பணியே இந்த நம்பகத்தன்மை, நேர்மை அதெல்லாம் வழங்குறது தான். இதில் 2 வகைகளாக சொல்கிறாங்க. எண்முறை சான்றிதழ், கையொப்பம், எண்முறை கையொப்பம். எண்முறை சான்றிதழ், எண்முறை கையொப்பம். எண்முறை சான்றிதழ் அப்படின்னா என்னென்னா ஒருவரது பொது குறியீட்டின் உரிமையை நிரூபிக்க பயன்படுத்தப்படுறது. எண்முறை கையொப்பம் அப்படின்னா
ஒரு குறிப்பிட்ட மின்னணு ஆவணம் செய்தி அல்லது பரிவர்த்தனையை நம்பகத்தனமாக நம்பிக்கையாக இருக்கான்னு சரிபார்க்க பயன்படுத்தப்படும் அமைப்பு தான் எண்முறை கையொப்பம். இது ரெண்டு பற்றியும் நமக்கு வேறுபடுத்தி காமிச்சிருக்காங்க. அது என்னன்னு பார்க்கலாம். எண்முறை கையொப்பம், எண்முறை சான்றிதழ்கள். ஒரு எண்முறை கையொப்பம் ஒரு மின்னணு ஆவணம். எண்முறை சான்றிதழ்கள் ஒரு குறிப்பிட்ட பொது குறியீட்டுக்கு இடையில் உள்ள ஒரு உறவை அதிகாரப்பூர்வமாக ஒரு கணிப்பொறி கோப்பு தான் எண்முறை சான்றிதழ்கள். எண்முறை கையொப்பத்தில் அனுப்பப்படும் தரவு நம்பகத்தன்மை சரிபார்க்கப்பட்டு எண்முறை கையொப்பங்கள் பயன்படுத்தப்படுகின்றன. ஆனால் சான்றிதழ்களில் நம்பகத்தன்மை சரிபார்க்க எண்முறை சான்றிதழ்கள் பயன்படுத்தப்படுது. எண்முறை கையொப்பம் தரவரிசையிலிருந்தே ஒரு தரவு பாதுகாப்பாக இருப்பதை உறுதி செய்கிறது. எண்முறை சான்றிதழ்கள் ஒரு பொருளுடன் ஒரு எண்முறை கையொப்பத்தை பிணைக்கிறது. எண்முறை கையொப்பம் பரிமாறப்படும் தரவுகளுக்கு அங்கீகாரம் வழங்குது. எண்முறை சான்றிதழ்கள் தரவுகளுக்கு அங்கீகாரம் பாதுகாப்பை வழங்குகிறது. இதில் டிஇஎஸ் அதாவது டிஜிட்டல் சிக்னேச்சர் ஸ்டாண்டர்ட் நெறிமுறையை பயன்படுத்தி உருவாக்கப்படுகிறது. இதில் பிகேசிஎஸ் பப்ளிக் கீ கிரிப்டோகிராஃபி ஸ்டாண்டர்ட் நெறிமுறையின் அடிப்படையில் வேலை செய்யுது. ஆவணம் அனுப்புகிற முடிவில் குறியாக்கம் செய்யப்பட்டு சமச்சீரற்ற வரிசையை பயன்படுத்தி முடிவில் குறியாக்கம் செய்யப்படுகிறது. ஒரு எண்முறை சான்றிதழ்கள் சான்றிதழ் உரிமையாளர் பெயர் மற்றும் பொது குறியீடு, காலாவதி தேதி, அந்த சான்றிதழோட ஆணையத்தின் பெயர், ஒரு சான்றிதழ் ஆணையத்தின் எண்முறை கையொப்பம் கொண்டிருக்கும். இதெல்லாம் இதில் இருக்கும். அடுத்தது பார்த்திங்கன்னா பாதுகாப்பு அங்கீகார நெறிமுறைகள். பாதுகாப்பு மின்னணு பரிவர்த்தனை அதாவது செட் அப்படின்னா செக்யூர் எலக்ட்ரானிக் டிரான்சாக்ஷன் அப்படின்னா என்னென்னா குறிப்பாக இணையம் வழியாக கடன் அட்டை அல்லது மின்னணு பணம் செலுத்துதல்களுக்கு பாதுகாப்பான நெறிமுறை பயன்படுத்தப்படுதா அப்படிங்கிறது தான். இந்த செட் முறைமையை பின்வரும் முக்கிய அம்சங்களை கொண்டுள்ளது. என்னென்ன முக்கிய அம்சங்கள் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. பொது குறியீடு குறியாக்கம் மற்றும் தனிப்பட்ட குறியீடு குறியாக்கம் பயன்படுத்தி தரவின் இரகசியத்தன்மையை உறுதி செய்கிறது. அதே மாதிரி தகவல்களோட உண்மைத்தன்மையை உறுதிப்படுத்தி தகவல் தொகுப்பு தொழில்நுட்பத்தை பயன்படுத்துது. அப்புறம் பரிவர்த்தனையில் இரு தரப்பினுடைய அடையாளம் கண்டு உறுதிப்படுத்துவதற்கு இரட்டை கையொப்பம் தொழில்நுட்பத்தை பயன்படுத்துது. அடுத்தது பார்த்தீங்கன்னா 3D பாதுகாப்பு. உங்களுக்கு 3D பாதுகாப்பு அப்படின்னா என்னென்னா ஒரு பாதுகாப்பான கட்டணம் செலுத்த உதவும் ஒரு நெறிமுறை தான் உங்களுக்கு 3D பாதுகாப்பு. விசா கார்டு அந்த மாதிரிலாம் பயன்படுத்துகிறேன் இல்லைங்களா, மாஸ்டர் கார்டு, விசா கார்டு, இது எல்லாமே இந்த 3D பாதுகாப்பு முறை அம்சத்தில் தான் வரும். இதை 3 விதமான கார்டுகளாக சொல்கிறாங்க. டி அப்படிங்கிறது டொமைன், 3Dங்கிறது டொமைன்ஸு. இதில் என்னென்ன 3 இது இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெறுநர் களம், வழங்குனர் களம், இயங்குத்தன்மை களம். அதாவது அக்கையர் டொமைன், இஷ்யூவர் டொமைன், இன்டர்ஆப்ரேட்டபிலிட்டி டொமைன் அப்படின்னு இதில் பிரிச்சிருக்காங்க. இந்த பாடத்தில் நம்ம மின்னணு பாதுகாப்பு அம்சங்கள், அதில் இருக்கிற என்னென்ன மாதிரியான பாதுகாப்பு அமைப்புகள் இருக்குது, அது எப்படியெல்லாம் பாதுகாக்கப்படுது அப்படிங்கிறத பார்த்தோம். தேங்க்யூ.